இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியை புத்துணர்ச்சியோடு நாடு கொண்டாடும் நிலையில் அச்சுதந்திரத்தை கடும் தியாகத்தால் பெற்றுத்தந்த தீரர்களையும் வீரர்களையும் நாடு தன் நெஞ்சில் ஏற்றி பெருமை கொள்கிறது. அந்த வகையில் தேசப்பிதாவான காந்தியடிகளுக்கும் பண்பாட்டு பெருமை வாய்ந்த மதுரைக்கும் பிரிக்க முடியாத வரலாற்று நிகழ்வுகள் பல உண்டு. அதனை அறியலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டிற்கு காந்தியடிகள் 20 முறை வருகை தந்த நிலையில் மதுரைக்கு மட்டும் 5 முறை வந்துள்ளார். 1919ஆம் ஆண்டு கொடூரமான ரவுலட் சட்டத்திற்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்ட முதன்முறையாக மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தார். 2வது முறை மதுரை வந்தபோதுதான் அவரது தோற்றமும் மாறியது. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ரயில் மூலமாக மதுரைக்கு வந்த மகாத்மா காந்தி சாமானிய மக்கள் அரையாடை அணிந்திருந்ததைக் கண்டு அடுத்த நாளே தனது தோற்றத்தையும் எளிமையாக்கி கொண்டார். காரணம், தென்னாப்பிரிக்காவில் அவர் தமிழர்கள் அதிகமான பேர் அவருடைய அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துகிட்டதுனால, அதனால தமிழகத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தது மாதிரியான உணர்வு வந்தது அப்படின்னு பல முறை அவர் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக மதுரைன்றது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தினது. அவரை இப்ப காந்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடையாளம் தெரிகிறது அந்த அரையாடையோட இருக்கக்கூடிய ஒரு காந்தி தான். அந்த அரையாடை காந்திய அன்னைக்கு அறிமுகப்படுத்தினது இந்த மதுரை மாநகரம் தான். அங்க அப்படி ஒரு முக்கியமான ஒரு முடிவை அவர் எடுக்கிறதுக்கு மதுரை மக்களும் காரணமா இருந்தாங்க அப்படின்னும் போது அது மதுரைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. செய்யும் வழியில் ஏராளமான கூலி தொழிலாளிகள் விவசாயிகளை பார்த்து மனம் மாறி அவர் இவ்வளவு ஏழை விவசாயிகள் இருக்கும் இந்த இந்தியாவில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உடைகள்னு சொல்லி பாரம்பரிய உடையை மாற்றி அந்த ஆடையில் புரட்சி செய்த இடம் நம்முடைய மதுரை மண். முழங்கால் அளவு வேட்டி கட்டிய இடம் நம்முடைய மதுரை மண்ணில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு நடக்கிறது முந்தின நாள் என்னன்னா, அவர் வரும்போது அவருடைய தலையில் ஒரு தலப்பா ஒரு நீல ஜிப்பாவை போட்டு அணிந்திருந்தார். மறுநாள் காலையில மேலமாசியத்தில் அவர் தங்கியிருக்கும் போது பாத்தீங்கன்னா மறுநாள் அந்த தலையை மொட்டை எடுத்துக்கொண்டு முழங்கால் அளவு வேட்டி அணிந்து மேலே ஒரு ஷாலை போட்டு மக்களை தரிசிக்கிறார். அரையாடைக்கு மாறி மதுரை முனிச்சாலை பகுதியில் மக்களை சந்தித்த அந்த இடம் காந்தி பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது. மேலமாசி வீதியில் காந்தி தங்கிய வீட்டில் அவரது மார்பளவு சிலையோடு காந்தி அரையாடைக்கு மாறிய புகைப்படம் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதோடு காந்தி தங்கிய வீடு காதி கிராஃப்டாக மாற்றப்பட்டு அங்கு நினைவு கல்லும் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய பொருட்களுடன் இறுதியாக அவர் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த ஆடையும் வைக்கப்பட்டுள்ளன. Mahatma Gandhi is very important for the India people, but very important all for the world, because his mining with the peace, very peaceful, and he gives a lot of idea to the South African fight, like Nelson Mandela. And when I was young, my mother spoke a lot with the idea of Gandhi. It was really important. So yes, it was important for us to visit this museum. 3வது முறையாக கதர் பிரச்சாரத்துக்காக காந்தியடிகள் 1927ஆம் ஆண்டு மதுரை வந்தார். 1934ஆம் ஆண்டு 4வது முறையாக ஹரிஜன மக்களுக்காக நிதி திரட்ட மதுரை வந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கக்கனோடு சென்ற நிலையில் அனைத்து மக்களும் கோயிலுக்குள் செல்லும் நாளில்தான் தானும் கோயிலுக்குள் நுழைவேன் என கக்கன் கூறியதை அடுத்து காந்தியடிகளும் கோயிலுக்குள் செல்லவில்லை. இதனை அடுத்துதான் 1939 ஜூலை 8ஆம் தேதி வைத்தியநாத ஐயர் தலைமையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பிறகே 5ஆம் முறையாக 1946இல் இறுதியாக மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தியடிகள் சென்றார். அதன் நினைவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு வாசலில் காந்தியின் திருவுருவச் சிலை நிறுவப்பெற்று இன்றளவும் அச்சிலை கம்பீரத்தோடு காட்சியளிக்கிறது. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் போர்பந்தர், சபர்மதி, மதுரை ஆகிய 3 இடங்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படும் நிலையில் மதுரைக்கும் காந்திக்குமான நெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.